ஒரு கொய்யா பழம், எனக்கு ஒரு கொய்யா பழம் பறிச்சுக்கணுமா? அப்பா இங்க பாத்தீங்களா? தம்பி கோயிலுக்கு பறிச்சு கொடுத்தாப்பா. அப்படி பேசுங்க. அண்ணனாக நடித்து தம்பி அவன் எந்தெந்த விதத்தில் அவன் அதை அவனுக்கு செலவிடுகிறான் என்பது அது ஒரு சரியான கருத்து. அதே நேரத்தில் அந்த நடிப்பு சிறப்பு. ஒரு நாடக நிகழ்வை ஒருங்கிணைக்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. ஐயா சொன்னாங்க, பேப்பர்ல அந்த நோட்டீஸ் சேர்ந்தது, அதன் வழியில நாங்க பார்க்க வந்தோங்கிற செய்தியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப அதிகமான ஈடுபாடு பேசணும், அதனால நான் உடனே புறப்பட்டேன். ஆனால் சொல்ற அளவுக்கு இந்த குறை கிடையாது. அந்த அவ்வளோ அர்த்தம் நினைச்சுக்கிறேன். நல்ல பரவாயில்ல. நாடகத்தை பார்க்குறப்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான புரிதல் வருது. அதாவது தம்பி கேரக்டர்ல அவர் மனசு என்ன சொல்லுதோ அதை விஷன் பண்றாரு, அது நடக்கிறது. அதில் சக்சஸா மிகப்பெரிய ஞானிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாருன்னா அவருடைய விஷன் அந்த அளவுக்கு மாறி இருக்குது, மாற்ற முடியுதுன்னு சொல்லி தெரியுது. சூழ்நிலைக்கு கீழே மட்டும் இல்லை, சூழ்நிலைக்கு வேலையும் செய்திகள் இருக்குது, சுற்றுப்புறத்தில் நல்ல செய்திகள் இருக்குது. பாடத்துக்கு இதற்கு அப்பாற்பட்ட செய்திகளும் நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரீங்க. நல்லா அருமையாக சொல்லியிருக்கீங்க, நல்லா இருக்குது, நல்லா நல்லா நடிச்சிருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நல்லா மேலே வருவீங்க. நாடகம் நிறைய கேள்விகளை உள்ள வச்சிருக்கு. அதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ப்ராசஸ் பண்ணணும். அது எதை பேச விளையுதுங்கிறத நோக்கணும். இது ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா. இங்க நேரடியா பார்த்ததையும் தாண்டி ஒரு சின்ன குழந்தையோட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு குழந்தைய நம்ம ஒரு சொல்லி திட்டையில அந்த குழந்தைய எந்த விதத்துல போய் பாதிக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பா பெற்றோர்களா ஆசிரியர்களா நம்ம எல்லாருமே குழந்தைகளை நோக்கி பேசுற சொல் அவ்வளவு தூய்மையான சொல்லா இருக்கும். நுழைஞ்சி பார்க்கவும் அந்த டோன், அந்த மியூசிக், அந்த டான்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய பேருக்கு சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எங்கள் சொந்தக்காரங்க நான் வெளியூருங்க, ஆனால் அந்த ஊருக்கு தெரியப்படுத்தணுன்ற ஆர்வம் எனக்கு மகிழ்ச்சி அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு சொல்லி அந்த உணர்வும் இருக்கு. இது இந்த பழைய காலத்து இந்த கதைகள் எல்லாம் இது கண்டிப்பாக அழியாது. இவங்க மூலமா இது புதுப்பிச்சுட்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு நான் இந்த ஆழ்ந்த கருத்து இது உண்மையா நடக்குங்கிறது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த யூனிவர்சிட்டி ரைட்டிங் பண்ணுறது, அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் ஃபோன் பண்ணுறது, பஸ் போகிறது, வண்டி போகிறது, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக ரொம்ப உங்களோட இருந்தே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கேயுமே டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஏன்னா நாடகம் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே இல்லை. டிவியில் வர நாடகத்தை தான் பார்க்குறாங்க. ஒரிஜினலாக அப்படி பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. நல்லா இன்னும் டெவலப் ஆகணும்னு. சிறிய அளவு ஆனால் நடிப்பு பெரிய அளவில் இருக்கு. அதை நம்ம விளம்பரமாக வெளியே கொண்டு வந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இவங்கெல்லாம் வளரக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். எல்லாம் படித்தவர்கள். இவர்களெல்லாம் படித்தவர்கள் நல்ல முறையிலே அவர்கள் செயல்படுவார்கள் என்பது இதன் மூலமே தெரிந்திருக்கிறது. அவை இதையே நல்ல முறையிலே அவையை செயல்படுத்தி ஒரு உயர்வுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும், இந்த மாதிரி உட்காரணும். சுற்றி இப்படியான ஒரு நிகழ்வு இந்த நெருக்கடிகளுக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத கொண்டு போய் சேருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொண்டு போய் சேருங்க. நாளைக்கு திருப்பி வரையில நீங்க மட்டும் வராம உங்களோட நண்பர்கள், குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த அரங்கு நிறைஞ்சிருக்கணும். சின்ன வட்டமா இருக்கிறது ரொம்ப பெருசா மாறணும்.